பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை நமிதா சாத்தூர் தொகுதியில் வாக்கு சேகரித்தார். எந்த வாட்டி நீங்க தாமரைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க மாசத்துல உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ முன்னேற்றம் வரும் நீங்க பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் குடும்ப தலைவி, நம்ம தான் அம்மா. ஒரு அம்மா கையில தான் இந்த பவர் இருக்கு. கரெக்டா? 5 வருஷத்துல ஒரு பவர் நம்ம எல்லாம் கையில இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாமே. அது என்ன பவர் சொல்லுங்க? ஓட்டு அண்ணா கரெக்ட் தான். நீங்க ஒரே ஒரு சூப்பர் பவர் எல்லாருக்கும் 5 வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். தொடர்ந்து பேசிய அவர், மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் தண்ணீரை கொடுக்காமல் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து போதை தண்ணீரை தடையில்லாமல் தாராளமாக திமுக அரசு கொடுத்து வருகிறதும் என்றார். எல்லாருக்கும் குடிநீர் வேணும். ஆனா அவர் என்ன பண்ற? அவர் வேற மாதிரி நீர் தர. டாஸ்மாக் மேலே டாஸ்மாக் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அது வேணுமா? இல்லைன்னா குடிநீர் வேணுமா? என்ன வேணும்? குடிநீர் வேணும். தற்போது நடந்து வரும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா சூழலை திமுக அரசு உருவாக்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். கொஞ்சம் வண்டியில வேற யாரும் ஏற வேணாம், தயவு செஞ்சு. கொஞ்சம் வண்டியில வேற யாரும் தயவு செஞ்சு ஏற வேணாம். காலி வேற யாரும் பார்த்து யாரு பார்த்து அம்மா பார்த்துக்கோங்க. தாமரை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு திரைப்பட பெண் சூப்பர் ஸ்டார் எங்க அக்கா நமிதா வந்துருக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. தாமரை மலரும் பொழுது உங்க அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய். ரேஷன் கார்டு வச்சிருந்து இப்ப உங்க வீட்டுக்கு பிரிச்சு கொண்டு நானே இறக்கி வச்சிருவேன். நீங்க எந்த காசு எனக்கு தர, வீட்டுக்கு ஒரு பிரிச்சு மாதம் 2,000, வருடத்துக்கு 3 சிலிண்டர், விவசாய கடன் தள்ளுபடி, பள்ளி கடன் பண்ணிட்டாங்களா? மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐயோ, உங்க அன்பு சூப்பரா இருக்குங்க. நன்றி, மிக்க நன்றி. அக்கா தங்கச்சி எல்லாமே எப்படி இருக்காங்க? சூப்பரா, நல்லா இருக்கீங்களா? சரி, நான் எதுக்கு இங்க வந்து தெரியுமா? இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா தாமரைக்கு ஓட் போட்டே ஆகணும். அதுக்காக உங்க எல்லாருக்கும் அன்பு வேணும், உங்க சப்போர்ட் வேணும். அதுக்காக நான் ஸ்பெஷலி உங்களுக்கு சந்திச்சணும். அதை நினைச்சு இங்க வந்துட்டேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாஜக கட்சி, நம்ம தலைவர் யார் தெரியுமா? நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம தலைவர் நயினா நாகேந்தர் அவர்கள், மற்றும் நம்ம தமிழ் சிங்கம் அண்ணாமலை அவர்கள். அவங்க எல்லாமே பத்தி உங்களை எல்லாருக்கும் நல்லபடி தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். நம்ம பாஜக கட்சி ஏற்கனவே நம்ம தமிழ் மக்களோட முன்னேற்றம்காக, உங்க குடும்பத்தோட நிம்மதிக்காக, உங்க வசதிக்காக ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு வசதி வேணும்னா, நிம்மதி வேணும்னா, முன்னேற்றம் வேணும்னா, இந்த வாட்டி நீங்க நம்ம வெற்றி வேட்பாளர் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு ஓட் போடுங்க. தாராளமா தாமரைக்கு ஓட் போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. 5 வருஷத்துல ஒரே வாட்டி நம்ம கையில பவர் வரும். 5 வருஷத்துல ஒரே வாட்டி. அது என்ன பவர் சொல்லுங்க? ஓட் ஓட்
அந்த vote நம்ம பவர் 5 வருஷத்துல ஒரே வாட்டி வரும். முன்னாடி பண்ணியாச்சு தப்பு நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வேற ரிசல்ட் வராது. இந்த பவர் இந்த vote போட்டு இந்த வாட்டி தாமரைக்கு நீங்க vote போட்டதுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷம் எல்லாருக்கும் நிம்மதி வசதி அது நம்ம கேரண்டி. அதுக்காக நான் சொன்னேன் தாமரை தாமரை தாமரை. முன்னேற்றம் சின்னம், வசதி சின்னம், நிம்மதி சின்னம், வெற்றி சின்னம். எந்த வாட்டி நீங்க தாமரைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க மாசத்துல உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ முன்னேற்றம் வரும் நீங்க பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் குடும்ப தலைவி, நம்ம தான் அம்மா. ஒரு அம்மா கையில தான் இந்த பவர் இருக்கு. கரெக்டா? 5 வருஷத்துல ஒரு பவர் நம்ம எல்லாம் கையில இருக்கு. ஆண்கள பெண்கள் எல்லாமே. அது என்ன பவர் சொல்லுங்க? ஓட்டு. அண்ணா கரெக்ட் தான். எங்க ஓட் ஒரே ஒரு சூப்பர் பவர். எல்லாருக்கும் 5 வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எந்த வாட்டி அந்த சான்ஸ் மிஸ் பண்ணாச்சு. நன்றி. உங்களோட 4th பட்டன், 4வது பட்டன். ரிமெம்பர் ப்ளீஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர், டோன்ட் ஃபர்கெட், மறந்துட்டாதீங்க. 4th பட்டன் தாமரை. அதுக்காக நான் மறுபடி சொல்றேன். ஒரு அம்மா ஒரு தாய்க்கு தான் தெரியும் நம்ம குழந்தைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை இருக்கு, குடும்பத்துல எப்படி நிம்மதி கொடுக்கணும், குடும்ப பசங்களுக்கு எப்படி முன்னேற்றம் வரணும். நான் கூட ஒரு அம்மா, எனக்கு 2 குழந்தைகள். நான் அவங்க ஃபியூச்சர் சேர்ந்து ஃபுட்பால் விளையாட மாட்டேன். புரிஞ்சுதா? அது அது முதல் ஸ்டெப் இங்கதான் தாமரைக்கு ஓட் போட்டு எனக்கு நிம்மதி இருக்கு. 5 வருஷம் இப்போ அவங்க ஃபியூச்சர் ஃபிக்ஸ். நீங்க ஒரு வாட்டி தாமரைக்கு ஓட் போட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த ஏரியால இருக்க எல்லாமே பிரச்சனை காணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்பிக்கை பாருங்க, அவங்க எல்லாமே இங்க வந்து உங்க கையில ஒரு நாள் மட்டும் காசு தரேன். அதை பார்த்து நீங்க போய் திமுகக்கு ஓட் போட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தினம் சுகம், அடுத்த 5 வருஷம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் குடிநீர் வேணும். ஆனா அவர் என்ன பண்ற, அவர் வேற மாதிரி நீர் தர. டாஸ்மாக் மேல டாஸ்மாக் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அது வேணுமா? இல்ல நான் குடிநீர் வேணுமா? என்ன வேணும்? குடிநீர் வேணும். அப்புறம் நீங்க அதே கட்சிக்கு ஓட் போட்டு உங்களுக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகும், இந்த வாட்டி அது தப்பு வரமாட்டேன் அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா இப்படிதான் போயிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை எல்லாமே காலியாகும், எல்லாமே பினிஷ் ஆகும். ஆனா அவங்க எல்லாமே அப்படிதான் இருக்க போறாங்க. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு இந்த வாட்டி தாமரைக்கு ஒரு வாட்டி ஓட் போட்டு பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்தோட நிம்மதிக்காக, உங்க குழந்தையோட வசதிக்காக, அவங்க முன்னேற்றம்காக இந்த வாட்டி தாமரைக்கு ஓட் போட்டு பாருங்க. சரியா? நன்றி. இவ்வளவு வருஷம் நீங்க திமுக கட்சிக்கு நீங்க ஓட் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஏதாவது சுகம்? குடிநீர் தண்ணி கூட இல்ல. குடிநீர் தண்ணி இல்ல. கரெக்டா பாட்டி? குடிநீர் தண்ணி இல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது வேலை இல்ல. பட்டாசு ஃபேக்டரியில எவ்வளவு கஷ்டம். கரெக்டா? ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் சொல்றேன், அவர் உங்க கையில ஒரு நாள் காசு தர. அந்த காசு எடுத்துட்டு நீங்க அடுத்த நாள் போய் திமுக கட்சிக்கு ஓட் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் சுகம், 5 வருஷம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நீங்க நம்ம எப்பவுமே அந்த தப்பு பண்ணிட்டே கூடாது. நீங்க உங்க குடும்போட தலைவி நீங்க தான். உங்க குடும்போட ஃபியூச்சர், உங்க குடும்போட முன்னேற்றம், அந்த பாதுகாப்பு, அந்த வசதி, நிம்மதி எல்லாமே நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும், இல்லையா? ஆமா. அதுக்காக இந்த வாட்டி தாமரைக்கு ஓட் போடுங்க. நம்ம எடப்பாடி ஐயா எல்லாமே பெண்களுக்காக எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க தெரியுமா? எல்லாமே தமிழ்நாட்டில இருக்கிற பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்க போறாங்க, நிறைய குடும்பத்துக்காக வசதி கொடுக்க போறாங்க. அதுக்காக நம்ம எடப்பாடி ஐயா எல்லாமே பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்க போறாங்க, 2 வீலர் பைக் வாங்குறதுக்காக. அதுக்கப்புறம் எல்லாமே குடும்ப தலைவிக்கு மாசத்துல 2,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே குடும்பத்துக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறாங்க இலவசமா. எல்லாமே
கொண்டு போறாங்க. இது கொஞ்சம் தான், இது இந்த மாதிரி இன்னும் நிறைய வசதி இருக்கு. அப்புறம் நம்ம வெற்றி வேட்பாளர் இடிச்சுக்காமல் இல்லைங்கடா. நம்ம வெற்றி வேட்பாளர் அதான் நான் சொல்றேன், அதான் ஒரு வாட்டி கேளுங்க. நம்ம வெற்றி வேட்பாளர் நைனா நாகேந்தர் அவர்களுக்கு நீங்க ஓட் போட்டீங்கன்னா உங்களோட இங்க லோக்கல் ஏரியால எல்லாமே பிரச்சனை நல்ல பதில் வரும். ஜலஜீவன் மற்றும் மானூர் திட்டம் மூலியமாக எல்லாமே வீட்டுக்கு 24 மணி நேரம் குடிநீர் தண்ணி வரும். அது நம்ம கேரண்டி. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேரண்டி யாரும் உங்களுக்கு தரல. ஏன்னா பாஜக கட்சிக்காக நம்ம மக்களோட வசதி, நம்ம மக்களோட பாதுகாப்பு, அங்கேதான் நம்மளோட முன்னேற்றம். நம்ம பாஜக கட்சி ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற்றம்காக, தமிழ்நாட்டு பெண்களோட பாதுகாப்புக்காக நிறைய வருஷம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உங்க வரைக்கும் அந்த நியூஸே வரமாட்டேன். என்ன பண்ண முடியும்? அப்புறம் நீங்க நம்ம வெற்றி வேட்பாளர் நைனா நாகேந்தர் அவர்களுக்கு ஓட் போட்டீங்கன்னா பட்டாசு ஃபேக்டரியில எல்லாருக்குமே 365 நாள் எந்த பிரச்சனை இல்லாம பண்ணி கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஜாப், எல்லாருக்கும் வேலை, ப்ராப்ளம் இல்லாம வேலை. இந்த ஏரியால வந்ததுக்கு அப்புறம் இதே 2 மேஜர் முக்கியமான பிரச்சனை. மக்களுக்கு குடிநீர் இல்லை. நீங்க குடிநீர் கேட்டுட்டு இருக்கீங்க, அவர் உங்களுக்கு போதை தண்ணி கொடுத்திருக்காங்க. டாஸ்மாக் மேல டாஸ்மாக் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல டாஸ்மாக் மத்தியானம் 12 மணி ஓபன் ஆகும். ஆனா இப்போ 24 மணி நேரம் ஓபன். அது நம்ம குடும்ப தலைவிக்கு எவ்வளவு பிரச்சனை. போதல புருஷன் வீட்டுக்கு வந்து எவ்வளவு தப்பாக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா? அந்த மாதிரி பிரச்சனை வேணாம் இல்லையா? குடும்பத்துல எல்லாருக்கும் நிம்மதி வேணும். உங்களுக்கு குடிநீர் வேணுமா, போதை நீர் வேணுமா? குடிநீர் வேணும். அப்புறம் நீங்க கண்டிப்பா இந்த வாட்டி தாமரைக்கு தான் ஓட் போட்டே ஆகணும். அதுக்காக நான் கேக்குறேன்னா, நான் அதுதான் கேக்குறேன். நம்ம வெற்றி சின்னம், நம்ம நிம்மதி சின்னம், நம்ம முன்னேற்றம் சின்னம், பெண்களோட பாதுகாப்பு சின்னம் தாமரை தாமரை தாமரை. நன்றி. தாமரை சின்னத்திற்கு வாய்ப்புகள் தாருங்கள் அம்மா, மறவாதீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வருவாரு, உங்கள் பெண் பிள்ளை எல்லாம் நான் பாதுகாக்கன்னு சொல்லுவாரு. அவருக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்கும்போது பாதுகாத்தா போதும். அவர் சொல்லுவார், வந்து கதையா சொல்லுவார். நம்பாதீங்கம்மா, கதை. நீங்கள் எல்லாம் பந்து மாதிரி ஆகிப்போம் செயல்பட்டு செத்தோரத்தில். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. உங்கள் காலில் விழுந்து கிடக்கு, எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க. உங்கள் காலில் கூட நேராக கூட வந்து விழுந்துறேன். ஏன்னா உங்கள் கூட்டத்தை காமிச்சு இங்கே உள்ள ஒரு முதலாளி இருக்கார், அவர் போய் பணம் வாங்குறதுக்கு. நான் கூட்டத்தை சேர்த்த பார்த்தீங்களா, இந்த ஊரில் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, எனக்கு ஏற்கனவே 30 லட்சம் அவர் கொடுத்துருக்காரு. தாமரை பின்னாடியே போனேன். தாமரைக்கு பின்னாடி வர முடியாது, முன்னாடி வர முடியாது, அவர் சைட்லேயே வர முடியாது. ஆகவே தாய் குலங்களே, உங்களுக்கான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே போட்டியின் அருமையான நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாய்ப்பு தாருங்கள் ஐயா. அவர் வர்றது வந்து சினிமா சாரம் கிடையாது. கூட்டத்தை காமிச்சு ரூபா வாங்கிட்டு அங்கிட்டு போட்டு பூரா இளைஞர்கள் பூரா பாடாப்படுத்துவாங்க. என்ன செய்ய போலாமா? வண்டியில் சைடில் நிற்காதீங்கய்யா கொஞ்சம். அண்ணா கேமரா தேவரை நல்லா படம் எடுங்க.